சார், கடந்த 30 நாட்களாக வந்து மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மாவட்டத்தில் வந்து 2 அமைச்சர்கள் இருக்காங்க. யாருமே வந்து இந்த மக்களை பார்க்கலையா சார்? 6 மாவட்டங்களில் உருவாகும் மருத்துவ கழிவுகள் இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை வட்டத்தில் அமைந்துள்ள பிசானத்தூர் கிராமத்தில் இங்கே வரவழைக்கப்பட்டு இந்த மருத்துவ கழிவுகள் இந்த கழிவுகளை எரித்து அழிக்கக்கூடிய பயோ மெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் உயிரி மருத்துவ கழிவு ஆலையை அமைக்க உள்ளனர். இதற்கு இங்கே இருக்கிற மக்கள் பிசானத்தூர் மற்றும் கிடையாது, இது பிசானத்தூர் கிராமத்தை சுற்றியுள்ள கிட்டத்தட்ட 32 கிராமங்களை சார்ந்த மக்கள், பொதுமக்கள், விவசாயிகள் அனைவரும் இதை எதிர்க்கின்றனர். பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் கண்டிப்பாக அவசியம் தான். ஏன்னா இன்றைக்கி மருத்துவ கழிவுகள் வந்து இங்கே அங்கங்கே குப்பையில் கொட்டிடுறாங்க, நீர்நிலையில் கொட்டிடுறாங்க. அதனால் பெரிய சுகாதார சீர்கேடு, அதாவது தொற்று நோய்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அரசாங்கங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் யூனிட், இந்த மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைகளை அமைக்கிறாங்க. அது தவறு கிடையாது. ஆனால் இந்த மருத்துவ சுத்திகரிப்பு ஆலைகள் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைகள் எங்கே அமைக்கணும்னா ஜனங்க இல்லாத இடங்களில், குடியிருப்புகள் இல்லாத இடங்களில், விவசாயம் போன்ற வாழ்வாதாரங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் இந்த ஆலைகளை அமைக்கணும். ஆனால் இங்கே என்னென்னா, இங்கே புதுக்கோட்டை மாவட்டம் இங்கே இருக்கிற கந்தர்வக்கோட்டை வட்டத்துக்கு உட்பட்ட இந்த பிசானத்தூர் கிராமத்தில் குடியிருப்புகளுக்கு பக்கத்திலே கிட்டத்தட்ட 500 மீட்டருக்குள்ளேயே வந்து இந்த மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு ஆலையத்தை அமைக்க போகிறாங்க. இதுதான் இந்த ஜனங்க எதிர்க்கிறாங்க. இது நியாயமான ஒரு கோரிக்கை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த தமிழ்நாட்டிலே மிகவும் பின்தங்கிய சட்டமன்ற தொகுதிகளில் வந்து கந்தர்வக்கோட்டை இந்த சட்டமன்ற தொகுதி. இங்கே வானம் பார்த்த பூமி. இங்கே மழை பெஞ்ச விவசாயம் உண்டு, இல்லை அதுவும் கிடையாது. தொழிற்சாலைகள் எதுவும் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க வேலை தேடி பிற மாவட்டங்களுக்கு, பிற மாநிலங்களுக்கு தான் போகிறாங்க. இங்கே நிறைய இங்கே இந்த கந்தர்வக்கோட்டைக்கு தேவையானது என்னென்னா, தொழிற்சாலைகள் தேவையானது, நல்ல சாலைகள் தேவையானது, வேலைவாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய சூழல் இங்கே இருக்கணும். இதுதான் இங்கே தேவையான. இங்கே மருத்துவ கழிவு ஆலைகள் வந்து நீங்கள் கொண்டு வரீங்கன்னா, இங்கே ஜனங்களே இல்லாத இடங்களில், குடியிருப்புல இல்லாத இடங்களில் இந்த விவசாய நிலங்களை பாதிக்காத வண்ணம் நீங்கள் அமைக்கணும். அதுதான் இந்த ஜனங்களுடைய கோரிக்கை, அதான் என்னுடைய கோரிக்கை. இது சம்பந்தமாக அடுத்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த கிராம மக்கள் கிட்டத்தட்ட 29 நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டம் அமைதியான முறையில் அவங்க இந்த கிராமத்தில் வந்து ஒரு காத்திருப்பு போராட்டம் 29 நாட்கள் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாம் பெண்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இல்லை 3/4 பேர் பெண்கள், இந்த கிராமத்தை சார்ந்த பெண்கள் தான் அதில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இது என்னன்னா, நம்ம வந்து இந்த கிராமம் மாத்திரம் கிடையாது, யார்கிட்ட சொன்ன மாதிரி இங்கே சுற்றி இருக்கிற அனைத்து கிராமங்களும் அந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க. இப்போ நம்முடைய மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இதுக்குண்டான கண்டிப்பாக இங்கே அமையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சரி, நம்முடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் அவரையும் சந்தித்து, நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களையும் சந்தித்து இந்த மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை இங்கே அமையக்கூடாது, இது இந்த பகுதியை சார்ந்த மக்களை பாதிக்கும், அது மட்டுமல்ல இங்கே சுற்றுச்சூழலை பாதிக்கும், மண் வளத்தையும் காற்றையும் மாசுபடுத்தும்ங்கிறத கருத்து சொல்லி கண்டிப்பாக முதலமைச்சர் இதுக்கு செவி சாய்ப்பார். இது ஒரு நல்ல தீர்வை தமிழக அரசாங்கம் கொடுக்குங்கிற நம்பிக்கையோட நான் இருக்கிறேன். அதான் இந்த ஜனங்கிட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன். நான் அமைதியான முறையில் கருத்தியல் ரீதியாக இதை நாம் வென்றெடுப்போம் சொல்லி தான் ஜனங்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் இருக்காங்க, அவங்க வந்து இது வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் இங்கே போராடுற பொதுமக்கள் வந்து சந்திக்கலன்னு சொல்லி இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மக்கள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, இந்த மாவட்டத்தோட அமைச்சர் மெய்யநாதன் தான் வந்து இதுக்கு அனுமதி வழங்கியிருக்காருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது நீங்கள் சொல்கிறபடி என்னன்னா, இன்றைக்கி நான் இங்கே இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறேன், கேள்விப்பட்டு தான் நான் இன்றைக்கி வந்தேன். இந்த ஜனங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிட்டு இது கண்டிப்பாக இதுக்கு உண்டான தரவுகளுடன் அந்த ஆலை பொறுத்த வரைக்கும் இங்கே வரக்கூடாது, இது ஜனங்களை பாதிக்குது, ஜனங்க எதுக்குறாங்க, இதை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றுச்சூழல் அமைச்சரை நேரில் சந்தித்து கண்டிப்பாக இதை நான் சொல்ல போகிறேன்னு அவரையும் நான் இந்த ஜனங்க எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் வரணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அவரையும் இந்த கிராமத்துக்கு வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து கருத்து கேளுங்க, எதனால் அதை எதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவரையும் நான் கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன். நான் அதை நீங்கள் ஊடகவியலாளர் பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளருக்கும் அதை சொல்கிறேன். அவர் வரலன்னா அது கண்டிப்பாக அவருக்கு கண்டிப்பாக அவரிடம் இந்த கருத்தை தெரிவித்து இந்த கிராமத்துக்கு வாருங்கள் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். அதே நேரத்தில் அவர்கிட்டயே நான் மனு கொடுக்க போகிறேன். மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் சரி, முதலமைச்சர்கிட்டையும் நான் கொண்டு போக போகிறேன். நான்
இப்போ தஞ்சை மாவட்டம் அயோத்திப்பட்டியில் வந்து சமீபத்தில் 5 பேருக்கு மேலே வந்து அந்த மருத்துவக் கழிவு ஆலையால் தொடர்ந்து உயிரிழப்பு ஏற்படுது. அந்த சுவாச்சதுனால தொடர்ந்து வந்து அங்கே புற்றுநோய் ஏற்பட்டு அதிக உயிரிழப்பு ஏற்படுது. அந்த இறந்த குடும்பத்துக்கு வந்து இதுவரை இழப்பீடு எதுவுமே வழங்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் அரசு கவனத்துக்கு எடுத்துகிட்டு சொல்லுவீங்க? நீங்கள் இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த தஞ்சாவூரில் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவ கழிவு ஆலையினால் இதனால் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த தரவுகளை கொடுங்க, அதனால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய குடும்ப விவரங்கள் கொடுங்க. கண்டிப்பாக நான் அரசாங்கத்தை நான் கொண்டு போகிறேன். நான் ரெண்டாவது இன்னொன்று நீங்கள் சொல்லணும்னா, இந்த மருத்துவ கழிவு ஆலையினால் நீங்கள் சொன்ன மாதிரி அது இங்கே அமைஞ்சாலும் அதே பிரச்சனை தான் வரப்போகுது. என்னென்னா, இது போன்ற மருத்துவ கழிவு ஆலைகளை பொறுத்த வரைக்கும் அந்த இன்சிடென்ட் எரியூட்டிகள் வைப்பாங்க. அது இங்கே பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 1 மணி நேரத்திற்கு வந்து 100 கிலோ எரிக்கக்கூடிய இன்னொன்று வந்து 1 மணி நேரத்துக்கு 200 கிலோ எரிக்கக்கூடிய 2 எரியூட்டிகளை வைக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உருவாக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் வர அந்த சில நச்சு அந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, ஃப்ளூரான்ஸ் இது போன்ற ரொம்ப நச்சுத்தன்மை இருக்கிற இதை பொறுத்த வரைக்கும் இந்த வாயுகள் வரும்பொழுது இங்கே நுரையீரல் பாதிப்பு வரலாம். நீங்கள் சொன்ன மாதிரி கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இங்கே இருக்கிற மண் வளம், நீர் வளமும் ரொம்ப பாதிக்கும். இங்கே வாழ முடியாத ஒரு சூழலும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த ஜனங்க எதுக்குறாங்க. இந்த விவரங்கள் எல்லாமே தரவுகளோட தான் நான் வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் சரி, மாண்பு முதலமைச்சர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்ட நான் கொண்டு போகிறேன். சார், இங்கே இந்த மருத்துவக் கழிவு ஆலை அமைகிறது வந்து கண்டிப்பாக இந்த தொகுதியோட மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தெரியாமல் இந்த திட்டம் வந்திருக்காதுன்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட ஒரு பரபரப்பாக ஒரு பேச்சு காணப்படுது. அது குறித்து உங்களுக்கு கருத்து என்ன? இது வந்து நான் தெரிஞ்சு தான் நீங்கள் வந்திருக்கிறேன். ஆனால் இது ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நான் நாடாளுமன்றம் இருக்கட்டும், என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தாங்க. அது அவதூறு. அது வந்து அப்பட்டமான ஒரு பொய். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக பத்திரிக்கையில் உங்களுக்கே தெரியும். நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஒரு காலம் இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர் அப்படிப்பட்ட நபர் கிடையாது. நானும் அப்படிப்பட்ட நபரும் கிடையாது. இது கண்டிப்பாக இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நான் வந்து இவ்வளோ நேரம் இந்த ஜனங்கிட்ட பேசியிருக்கிறேன். மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போகிறேன். அதனால் அது வந்து அப்படியே ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது கிடையாது. இது மேற்கொண்டு இது பிரச்சனையாக்கி குழப்பத்தை உருவாக்கி இதில் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காண்டி அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ எஸ்ஐஆர் பட்டியலத்தில் நிரப்புவதில் வந்து மக்களிடையே பல குழப்பங்கள் நிலவுது சார். அது பழைய பட்டியலை பார்த்து அதுலேருந்து அவங்களோட பேரண்ட்ஸ் டீட்டெயில், பெற்றோரோட விவரத்தை வந்து எடுத்து போட்டுக்கிற அளவுக்கு இங்கே உள்ள கிராமப்புற மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த நெட்லேருந்து டவுன்லோடு பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட ஒன்றும் போதுமான ஆதாரங்கள் இல்லை சார். இன்டர்நெட் வசதியோ இல்லை ஃபோனில் எடுத்து பார்க்குற வசதியோ இல்லை. அதனால் அந்த படிவங்களை நிரப்ப முடியாமல் அந்த வாக்காளரோட விவரங்களை மட்டும்தான் நிறைய பேர் எழுதி அனுப்புகிறாங்க. இப்போ இவங்க பேரெல்லாம் விடுபட்டு போயிருமா? இது என்ன மாதிரி சார் கொண்டு வர போகிறாங்க? அதாவது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ், வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தங்கிறது பல்வேறு அந்த வாக்காளர்கள் வந்து, அதாவது வாக்குரிமை வைக்கிற உண்மையான வாக்காளர்கள் வந்து இதில் இடம்பெறணும். தகுதி இழந்தவங்களுக்கு வந்து அதில் வாக்குரிமை அவங்களுக்கு கிடையாதுங்கிறது அதோடைய நோக்கம். ஆனால் இந்த எஸ்ஐஆர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் கடந்த காலத்தில் அப்படியே நடத்தியிருக்கிறாங்க. அது அப்படி நடத்தி உண்மையிலே இதில் வந்து தகுதி இல்லாதவங்களுக்கு வந்து அந்த வாக்காளர் பட்டியலை நீக்கிறதும், தகுதி உள்ளவங்களுக்கு அதில் வந்து வாக்காளர்கள் இடம்பெறதான் இதோடைய நோக்கம். ஆனால் இன்றைக்கி அவசர 1 மாதத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கிராமங்களில் பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் வசதி அவ்வளோதான் இருக்காது. அந்த கிராமத்து ஜனங்களுக்கும் இது எப்படி ஆன்லைனில் கொண்டு போய் இதுபடி எப்படி அதை சரி பண்ணி இது பண்ணுறது அதுவும் அவங்களுக்கு தெரியாது. இது இல்லாமல் உங்களுக்கு அரசு அதிகாரிகள், குறிப்பாக அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு தான் 5 மணி 6 மணி வரைக்கும் அவங்க அரசு அலுவலகங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 மணி 6 மணிக்கு மேலே வந்து இந்த பணிகள் ஈடுபடுறது ரொம்ப சிரமம். 1 நாள் 2 நாள் சரி, ஆனால் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் அவங்களால செய்ய முடியாது. அதனால தான் நீங்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் நாங்கள் இதை இந்த எஸ்ஐஆர் இதில் நாங்கள் பணி ஈடுபட முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது என்னென்னா, எந்த நோக்கத்துக்காண்டி இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க? தகுதி இல்லாத வாக்காளர்களை இதை நீக்கிறது, தகுதி உள்ள வாக்காளர்கள் இதில் அந்த இடம்பெறணும்னு சொல்லிட்டு தான் சொன்னோம். ஆனால் அந்த நோக்கமே இதில் அடியாயிருது. அதனால தான் நீங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வரது தவறுன்னு சொல்லலாங்க. அதுக்குண்டான எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, எப்படி அதை அமல்படுத்துறீங்க தான் நம்ம சொல்கிறோம். இதுக்கு உண்டான கால நேரமும் ரொம்ப குறைவான 1 மாதத்துக்குள்ளே பண்ணுங்க. அது பண்டிகை காலம் வேறு. பண்டிகை காலம் கிறிஸ்மஸ் வரப்போது, நியூ இயர் வரும், பொங்கல் வரப்போது, நிறைய பேர் அந்த வெளியூர்களுக்கு சுற்றுப்பயணம் போயிடுவாங்க. அப்போ அந்த வீடுகள் வரும்போது வீடு பூட்டியிருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற வாக்காளருக்கு அவங்களுடைய வாக்காளர் பட்டியல் அவங்க இடம்பெறாது. பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இது சரியான முறையில் அமல்படுத்தாதனால தான் நம்ம எல்லா தமிழ்நாட்டிற்கு அனைத்து அரசியல் இயக்கங்களும் இதை எதிர்க்கிறாங்க. இப்போ சார், எல்லா திட்டங்களுக்கும் ஆதாரம் இணைக்கணும்னு சொல்கிற மத்திய அரசு வாக்காளர் பட்டியலில் வாக்காளருக்கு ஏன் சார் ஆதாரம் இணைக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ பேன் கார்டுக்கெல்லாம் ஆதார் இணைக்கணும்னு சொல்லிட்டு 1000 ரூபா பெனால்ட்டி போட்டாங்க. பெனால்ட்டியோட 1000 ரூபா பணம் கட்டி
ஆதார் எண்ணை கொண்டு போய் பேன் நம்பரோட இணைச்ச மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை இந்த தீவிர திருத்தத்திலேயே ஆதார் எண்ணை இணைக்கிறதுல அதான் உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆதாரை கண்டிப்பாக அதை உள்வாங்கிக்கணும், ஆதாரை வச்சுக்கிட்டு ஒரு வாக்காளர் அதை சமர்ப்பிக்கலாங்கிறத சொல்லியிருக்குது. ஆனால் இவங்க தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்குமே அந்த உச்சநீதிமன்றத்தோடைய அந்த உத்தரவை அதுக்கு கட்டுப்பட்டு செயல்படாமல் கண்டிப்பாக இல்லை. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், இங்கே பல இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக, காங்கிரஸ், பொதுவுடைமை இயக்கங்கள் எல்லாருமே அவங்க இந்த இயக்கத்தை சார்ந்த அவங்க பிஎல்ஏ ஏஜென்ட்ஸாக, பூத் லெவல் ஏஜென்ட்ஸாக கொண்டு போய் ஜனங்களுக்கு சொல்லி உதவி பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. இது என்னென்னா, தமிழ்நாட்டில் ஓரளவு ஜனநாயக சக்தியில் நிறைய இருக்கிறதுனால, இங்கே தமிழக அரசு இருக்கிறதுனால ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் பீகாரில் செஞ்ச மாதிரி இங்கே செஞ்சிட முடியாது.